ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் நம்மளோட பிஎம்வேல டிபிஎஃப் ஃபில்டரில் ஸ்டோர் ஆகிருக்க கார்பனை எப்படி பிம்மர் டூல் ஆப் மூலியமாக கிளியர் பண்ண போகிறோம் பை மேனுவல் ரீஜெனரேஷன் ஆஃப் டிபிஎஃப் ஃபில்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் டிபிஎஃப் ஃபில்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிற சூட் வேல்யூ பார்ப்போம். அதுக்கு நமக்கு தேவையான டூல் விகெட் ப்ளூடூத் அடாப்டர் and then Bimmer Tool app in the mobile. I strongly suggest you guys to use Bluetooth adapter because while driving, like we discussed in the previous video, கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேபிள் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆக்சலரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, பிரேக் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ பெட்டர் யூஸ் ப்ளூடூத் அடாப்டர் அண்ட் பி சேஃப். First, we have to open Bimmer Tool app in the mobile. Then, இந்த விகெட் ப்ளூடூத் அடாப்டரை ஓபிடி போர்ட்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். Now, we are going to hit connect. Now we are going to choose DPF. Oops. Suit level 41% இருக்கு. யூஸ்வலி நான் எவ்ரி 45 days ஆர் சூட் லெவல் 30% ரீச் ஆன உடனே ரீஜென்ரேஷன் கொடுத்துருவேன். இந்த திவாலி டைமில் கொஞ்சம் ஷாப்பிங் அது இதுன்னு கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், it ended up with 41% of suit level. இப்போது இந்த இடத்துல 41%க்கு பதிலாக 100% அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களோட டிபிஎஃப் ஃபில்டரை ஃபுல்லாக கார்பன் சூட் கவர் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அட் சம் பாயிண்ட் யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் இன் த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தட் டிபிஎஃப் எரர். அப்போது உங்களோட டிபிஎஃப் ஒர்க் ஆகலை. யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் த டிபிஎஃப் which will cost around 50 to 75k in India. And regeneration கொடுக்கறதுக்கு முன்னாடி set of criterias இருக்குது. We have to drive the vehicle at high speeds, which means high RPMல இருக்கணும். ஸோ அதை நம்ம நார்மல் ரோட்ஸில் பண்ணுறது சேஃப் இல்லை. ஹோப் யூ கைஸ் கேன் see நான் ஹைவேல டிபிஎஃப் ரீஜென்ரேஷன் பண்ண போகிறேன். I advise you guys to do the same and be safe. Hope you guys can see. And the last column பாருங்க, distance since successful regeneration 174 kilometers. நான் லாஸ்ட்டாக 174 kilometersக்கு முன்னாடி டிபிஎஃப் ரீஜென்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இருக்க 2 columns பாருங்கள், ரீஜென்ரேஷன் ரிக்வெஸ்டட் இல்லை எக்ஸ் மார்க்கு, ரீஜென்ரேஷன் ஆக்டிவ் எக்ஸ் மார்க்கு. நவ் we are going to put the car in sport plus mode. பிகாஸ் ஹை ஸ்பீடில் போகும்போது கியர் ஷிஃப்ட்ஸ் ஸ்மூத்தாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் மை ஃபேவரட் மோட் இன் த ஹைவேஸ் டு ஜிக்ஸாக். ஹியர்ஸ் அ ஸ்மால் டிப். ஃபர்ஸ்ட் காரை ஒரு டீசென்ட் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிபிஎஃப் ரீஜென்ரேஷன் கொடுத்துடுங்க. அண்ட் ஆஃப்டர் சம் டைம் ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் புட் த கியர் பாக்ஸ் இன் மேனுவல். ஏன்னா அந்த சமயத்தில் கம்மி கியர்ஸ்லேயே நம்மளால் ஹை ஆர்பிஎம் போக முடியும். நவ் ஐ ஆம் கோயிங் டு சேஞ்ச் த ஷிஃப்ட் to manual mode. Hope you guys can hear the road noise. Now hope you guys can hear my exhaust note too. இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், அங்கே ரீஜென்ரேஷன் ரிக்வெஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரீஜென்ரேஷன் ஆக்டிவ்லேயும் ஒரு க்ரீன் டிக் மார்க் இருக்குது, ரீஜென்ரேஷன் ரிக்வெஸ்டட்லேயும் ஒரு டிக் மார்க் இருக்குது. ஸோ ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் ஹேஸ் பீன் இனிஷியேட்டட். இப்போது நம்ம ஹை ஆர்பிஎம்மில் வண்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும். அண்ட் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணும்போது வீடியோ ஷூட் பண்ண முடியல பிகாஸ் இட்ஸ் பீன் வெரி ஷேக்கி. அண்ட் சீட் பெல்ட் போடாமல் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்குது, இட்ஸ் நாட் சென்சிபிள். ஸோ ரீஜென்ரேஷன் ரிக்வெஸ்டட் அண்ட் இட் டேக்ஸ் அரவுண்ட் 20 to 25 minutes. அவ்வளோ பெரிய வீடியோ ஷூட் பண்ண வேண்டிய எந்த நீடும் இல்லை இங்கே.
நான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னே இருக்கிற அப்டேட் உங்களுக்கு போடுறேன். நவ் த ப்ராசஸ் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். என் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு இந்த மீன் டைம். அதனால் என்னால் எக்ஸாக்டாக சூஸ் பண்ண முடியல. இப்போ நீங்கள் பாருங்கள், டிஸ்டன்ஸ் சின்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ரீஜென்ரேஷன் இட்ஸ் பீன் 8 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம பண்ணது அந்த ஆக்டிவ் ரீஜென்ரேஷன் ஆக்டிவ் அண்ட் ரிக்வெஸ்டட் மார்க் ஆகிடுச்சு. இப்போது 41% இருந்த சூட் லெவல் இப்போ 12% இருக்குது. தட்ஸ் ஆல். ஸோ எவ்ரி 45 days ஆர் 30% மார்க் ஹிட் பண்ணோன்னே கைண்ட்லி டூ ரீஜென்ரேஷன் மேனுவலி so that we can extend our DPF filters life. Hope you guys find this video useful. If it is useful, kindly like, share and subscribe, and also share to your other BMW friends. Thank you so much. Thank you for watching.